அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது மண்டே டு சாட்டர்டே என்னோடய லைஃப் எப்படி போகுதுங்கிறது தான். வழக்கமாக காலையில் எழுந்துச்சி ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு கோல்கேட் டூ பேஸ்ட்டை வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு பால், காஃபி தூள், ஜீனி, தண்ணி, ஒரு காஃபி சூடாக குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து ஒரு சின்ன ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு புஷ்அப்பை போட்டுட்டு மாடியோட வியூ பேக்ரவுண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்தது நம்ம புஷ்அப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் 15-20 போடுவேன். நீங்கள் எவ்வளோ போடுவீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்து சின்னதாக ஒரு சைக்கிளிங், இங்கே பக்கத்தில் எங்கேயாவது சைக்கிளிங் போயிட்டு எங்கள் அம்மா போட்ட கோலம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்தது கொஞ்சம் வாக்கிங் சைக்கிளிங் ரெண்டும் பண்ணிவிட்டு, இது எங்களோட நார்மல் கிரவுண்டு தான். இதில் ஒரு போர் செட் ஒன்று இருக்கும். அதில் இப்போ ஆனால் தண்ணி வரல. நெக்ஸ்ட்டு தண்ணி வரும்போது அது ஒரு வீடியோ போடுவோம். ஒரு வழியாக முடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்தது நம்ம வெற்றிகரமாக போட்டு ஒரு குளியல் தான். நம்ம ஹமாம் சோப் போட்டு குளிப்போம். ஹமாம் சோப்பு போட்டு ஒரு குளியலையும் விறுவிறுன்னு போட்டாச்சு. போட்டுட்டு அடுத்தது விறுவிறுன்னு போய் நம்ம அடுத்தது சாமி தான் கும்பிட போகிறோம். எங்கள் சாமி ரூமே இது தான். அடுத்தது நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பழையது நடக்கல்ல, வெங்காயம், நேற்றி வச்ச கோழி குழம்பு. இந்த நீராக தண்ணி சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மை ஜுவல்ஸை போட்டாச்சு. அடுத்தது கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு தலையை சீவ ஆரம்பித்தாச்சு. அதுதாங்க ரிஸ்க்கு. அடுத்தது ட்ரெஸ்ஸை போட்டாச்சு விறுவிறுன்னு. பெல்ட்டில் ஒரு பெல்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு. நான் இந்த சென்ட்டை தான் யூஸ் பண்ணுறேன், பார்க் அவென்யூ. அடுத்தது வாட்சையும் ப்ளூடூத்தையும் எடுத்தாச்சு. கர்ச்சீஃப் பிடிச்ச கர்ச்சீஃப் எடுத்தாச்சு. இதுதான் என்னோடய ஆஃபீஸ் பேகு. அடுத்த துணி குங்குமம் வச்சுட்டு ஒரு வழியாக வீட்டிலேருந்து பிடிச்ச சாக்ஸு பிடிச்ச ஷூ போட்டுட்டு அப்பா அம்மா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இப்போ அடுத்த ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சைக்கிளில் நம்ம ஆஃபீஸ் போக போகிறோம். அதிகபட்சம் ஆஃபீஸ் போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நான் வீட்டிலேருந்து அதிகபட்சம் ஒரு 9:30 கிளம்பிடுவேன். ரோடெல்லாம் ஒரே டிராஃபிக்கும் எதுவுமா இருக்கும். தாண்டி போகிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். எப்படியாவது 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போயிடணும். ஒரு வழியாக ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. 10 மணியும் ஆயாச்சு. நமக்கு சிஸ்டத்தில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒர்க்கே. ஏதாவது ஒருக்கு பார்ப்போம். ஒரு 11 மணிக்கு மேலே கொஞ்சம் கேப்பு கிடைக்கும். ஃபோனில் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்குன்னு ஏதாவது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு திருப்பி 12 o'clock ஆனே டீ பிரேக் ஆகிடும். எனக்கு ஒரு நாளைக்கு 20 rupees பேட்டா வரும். காலைல ஒரு டீ, ஈவினிங் ஒரு டீ. எப்போயுமே டீ என் ஸ்கூல் அறிஞர் ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கு ஆப்போசிட்டில் குடிப்பேன். பேலன்ஸ் 10 ரூபாய் எடுத்து வச்சாச்சு. திருப்பி ஆஃபீஸ்க்கு திருப்பி எப்பயும் போலியாக ஒர்க்கை பார்த்தாச்சு. 2 o'clock ஒன்லேயே லஞ்சு. திருப்பி சார்னு வீட்டுக்கு வண்டி ஓட்டாச்சு. செம வெயில். ஆனால் சைக்கிளே ஓட்டமில்ல. முடிஞ்சளவு ஓட்டிக்கிட்டே ஓரளவு வீட்டுக்கு வர போகிறோம். வந்தாச்சு ஒரு வழியாக. விடுன்னு சாப்பிட்டுட்டு திருப்பி கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார், பீன்ஸ். திருப்பி 4 மணிக்கு திருப்பி நமக்கு கடை ஓப்பன். திருப்பி ஆஃபீஸ்க்கு போனதானே திருப்பி எப்பயும் போல நமக்கு ஒர்க்கு. அப்புறம் திருப்பி ஒரு 5 மணி போல் பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபோனில் இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு ஏதாவது பார்த்துட்டு திருப்பி அதுக்கப்புறம் ஈவினிங் டீ பிரேக் அப்போ நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன். ஒன்லி ஜூஸ் தான். ஒரு ஜூஸை குடிச்சிட்டு திருப்பி ஆஃபீஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. திருப்பி ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே திருப்பி ஒர்க்கு தான். அப்படியே போயிட்டே இருக்கும். 9 மணி எப்படா அவன் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்னு திருப்பி சைக்கிளில் எடுத்து வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே டிவி பார்க்கணுமோ இல்லையோ சேனலை மாற்றிட்டு உட்காந்துருப்போம். நைட்டு டின்னரு தோசை, சாம்பார். திருப்பி நைட்டு ஒரு தடவை ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு சீரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க தான் போகிறேன். குட் நைட்.